எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. என்ன சந்தேகம்? இப்ப நீங்க சாமி அந்த காலத்துல எதுவுமே வேணாங்கிறத சாமியார். பற்றற்றவன் தான் ஞானிகள் சாமிகள். இப்ப எல்லாமே இருக்கிறவன் தான் 10 பொம்பளையோட கார் என்ன பில்டிங் என்ன கட்டடம் என்ன ஒரு நாடே வாங்கிட்டேன். இப்ப எல்லாம் வச்சிருக்கிறவன் தான் சாமியாரா இருக்கிறேன். அனைத்தும் பொய்யனவே என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய்மானவர். வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுடன் அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இந்த கொள்கை பிடிப்போடு வாழ்ந்த பட்டணத்தார். 9 கோடி சொத்தம் அந்த காலத்துல. மயம் ஒரு வார்த்தை கேட்கிறேன், காதற்ற ஊசிக்கு வாராது காணும் கடை வெளிக்கானு. சொத்த பூரா தெருவில் ஓட்டு வீதிக்கு வந்துட்டாரு கோவணத்தோட. குமாசா கேட்கிறார், சொத்தெல்லாம் என்ன ஒண்ணு தூக்கி தெருவில் போடுனாராம். மனசு வருமா? ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்தவர்கள் சாமியார்கள் அந்த காலத்துல. இன்னைக்கு எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா அங்கதானே கொண்டு கொட்டுது இந்த மக்கள். உங்களுக்கு என்ன ஏன் கேக்குறீங்க? நம்பிக்கை எங்க வரணுமோ அங்க வரல. கிராம தெய்வம் குல தெய்வத்தை விட்டுறான். புதுசு அந்த சாமி வருது. அந்த இங்க கோயில் கட்டிட்டான் தெரியுமா? வடநாட்டு சாமிகளுக்கு பூரா இங்க கோயில் கட்டிட்டான். காளிக்கும் கருப்பனுக்கு எவனும் வடநாட்டுல கோயில் கட்டல. கட்டிருக்காங்களா? யோசிக்கணும்.